எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம சுவையான மட்டன் குழம்பு செய்யலாம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 1 கிலோ மட்டனை நான் எடுத்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இது நம்ம ஒரு குக்கரில் போட்டுக்கிடலாம். இந்த குக்கரில் மஞ்சப்பொடி, கருகப்பில்லை, கொஞ்சம் பெப்பர் பொடி, உப்பு போட்டு ஒரு 4 விசில் எடுத்து வச்சுக்கலாம். இது பக்கம் வேகிறப்போ ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் மல்லி எடுத்துக்கிடலாம். 1 கப்பு காஞ்ச மிளகா, 2 ஏலக்காய், ஒரு ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிடலாம். இது முடித்ததுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றி சோம்பு போட்டுக்கிடலாம். உள்ளியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். இந்த உள்ளி வதங்கினதுக்குள்ளேயே கொஞ்சம் அரை ஸ்பூன்னு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வறுத்துக்கிடலாம். வறுத்து எடுத்ததுக்கப்புறம் தக்காளி ஒரு தக்காளி போட்டு நல்லா வறுத்துக்கிடலாம். இது கூட நம்ம எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகு பொடி, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டு நல்லா நம்ம பரட்டி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம சேர்த்து வச்சுருக்கிற நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மட்டன் மசாலா 2 ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்துட்டு நம்ம மட்டனையும் வேக வச்சுருக்க மட்டையும் நல்லா போட்டு பரட்டி எடுத்துக்கிடலாம். நம்ம ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் நமக்கு சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க எல்லோரும் சாப்பிடலாம்.